சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மோடியை கொஞ்சம் மறைமுகமாக கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. மணிப்பூர் பற்றி எல்லாம் பேசியிருக்காரு. ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறப்போ இப்படி பேசுறது கொஞ்சம் பரபரப்பை கிளப்பிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் அதில் சீரியஸாலாம் பார்க்கல. ஏன்னா இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தாரா? பேசும்போதே இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? சரி, அவங்கள பொறுத்தளவில் எந்த காலத்துலேயும் நேர்மையான ரோலை ப்ளே பண்ணதே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு இவங்களுடைய ஆட்கள்கிட்ட சொல்லும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இப்படி வெளிப்படையாக சொல்கிறது இருக்கு இல்லையா? ஒரு பிஜேபியினுடைய ஒரு பாப்புலர் ரேட்டிங் குறையும் போது வி ஆர் நாட் வித் பிஜேபி அல்லது வி ஆர் நாட் என்டார்சிங் ஆல் த வாய்ஸஸ் ஆஃப் நரேந்திர மோடின்னு சொல்கிறது தான் அதுக்கு. நரேந்திர மோடி எல்லா 543 தொகுதியிலையும் நரேந்திர மோடின்னு சொன்னது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரியான விஷயத்தை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவருக்கு அவங்க எப்போவோ சொல்லியிருக்க முடியும். சரி, ரொம்ப பாப்புலராக இருந்தால் அத்வானியை ஓரங்கட்டிட்டு நரேந்திர மோடியை கொண்டு வர முடிஞ்சதில்லை உங்களால். ஏன் நரேந்திர மோடியை பற்றி உங்களால் சொல்லியிருக்க முடியாது? எனவே அது ஒரு பாசாங்கு என்பதற்கு மேலே ஒன்றும் இல்லை. அவர் அப்பப்போ இப்படியெல்லாம் இந்த சைடும் அந்த சைடுமா பேசுகிறதுல அவர் வல்லவர். அதாவது இப்படியெல்லாம் வெறுப்பேற்றுறது மாதிரிலாம், வெறுப்பை கற்கிறது மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்படி பேசாதவங்க தான் உண்மையான. இது என்னென்னா, நரேந்திர மோடியினுடைய தோல்வியில் பிஜேபி ரொம்ப ஆர்எஸ்எஸ் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார். ஆனால் கடந்த காலத்துலேயும் இவர் அந்த மாதிரியான ரோல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் எதிராக பேசியிருக்காருன்றதெல்லாம் பார்க்குறோம். மணிப்பூரை பற்றி பேசும்போது என்னுடைய கவலையிலிருந்து அவர் பேசினார் என்று நீங்கள் நினைத்தால் தவறு. இவ்வளவு காலமும் கிறிஸ்தவர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட போது அவர் பேசலை. இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு வயசான மெய்ட்டி இனத்தைச் சேர்ந்த விவசாயி கொல்லப்பட்டதை ஒட்டி இந்த பிரச்சனை வருது. அப்போ அவர் அதுக்காகத்தான் அவர் சொல்கிறாரே தவிர உண்மையில் அந்த மக்கள் சம்பந்தமான எந்த. நான் என்ன கேட்குறேன், மே 2023 அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தபோது இவர் எங்கே போயிருந்தார்? இந்த ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொன்னாரா? இல்லை இந்த பெண்கள் இப்படி ஆடையின்றி ஒரு அவமானப்படுத்தப்பட்ட போது அது தப்புன்னு இவர் சொன்னாரா? 200 பேருக்கு மேலே கொல்லப்பட்டார்கள் என்கிற போது தப்புன்னு சொன்னாரா? 200 கிராமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட போது தப்புன்னு சொன்னாரா? 5000 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட போது சொன்னாரா? 70,000 மணிப்பூர் மக்கள் இன்றைக்கும் அவங்க நிவாரண முகாம்களில் இருக்காங்க. வீட்டுக்கு போக முடியலை, போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு இல்லை, ஸ்கூலுக்கு போக முடியலை. அப்போதெல்லாம் பொங்காத விஷயம் இப்போ ஏன் பொங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் மெய்ட்டீஸ் ஆர் அட் த ரிசீவிங் எண்டுன்னு அவர் நினைக்கிறார். எனவே குக்கி மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க, அவனை அடக்கி வைடா அப்படின்னு சொல்கிறார். அதுதானே தவிர அதை தவிர நம்ம வழக்கமாக மணிப்பூரை பற்றி கவலையோடு பேசிகிட்டு இருக்கிறதுனால அவரும் மணிப்பூரை பற்றி பேசுவதால் சாதாரண மக்களுடைய இயல்பான அந்த வருத்தத்துலேருந்து தான் அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறது தப்பு. அவரோட மோடி மீதான வெறுப்பாக இருக்குமோ? மோடி மீது அவங்களுக்கு வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய லாயல் சர்வெண்ட் அவர் தான். பட் மோடி மீது பாப்புலராக இருக்கக்கூடிய, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பெரிய ஒரு 90 கோடி பேர் வாக்களித்திருக்கிற நிலைமையில் ஒரு 20-23 கோடி பேர் தான் அவங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இதிலேருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க எந்த காலத்தில் பாசிட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? இந்திரா காந்தி ஆதரித்து நீங்கள் இப்போ கிழக்கு பாகிஸ்தான் வருவதற்காக பாகிஸ்தானோட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் பங்களாதேஷ் வர்றதுக்காக அதை அவங்க அப்பா அவங்கள கொண்டாடினாங்க. அதை தவிர அவங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ரோல்னு நீங்கள் எந்த காலத்துலேயும் பார்க்கவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் த கேஸ். இல்லை, இதுக்கு முன்னாடியே மோடி மீண்டும் பிரதமராக வர்றது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. மோடி வந்தால் ஆர்எஸ்எஸ்ஸையே கையில் எடுத்து விடுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தது. ஏங்க, மோடி ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்தாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸை அடுத்த அக்ரெசிவ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். அதில் அவங்களுக்கு என்ன கவலை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உண்மையிலே சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் எப்போ முடிஞ்சது? முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முடிஞ்சதா? 19 முடிஞ்சது. ஏப்ரல் 19லேருந்து மே 19 இப்போது அதுக்கு பின்னால் ஜூன் மாதத்தில் இப்போ நம்ம 12ஆம் தேதியில் இருக்கோமா?
இதுவரை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? மௌன விரதம் இருந்தாரா? தூங்கிட்டு இருந்தாரா? வெளிநாட்டுக்கு போயிருந்தாரா? இல்லை எந்த பேப்பரையும் அவர்கிட்ட காமிக்காமல் வச்சுருந்தாங்களா? ஸோ நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப ஈஸிங்க. அதனால் அது ஒன்றும் நான் வந்து மோடியை திட்டாரு அல்லது பிஜேபியை திட்டாரு அப்படிலாம் பார்க்கல. இட்ஸ் நாட் த கேஸ். மீண்டும் மோடி தலைமையில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்தியா கூட்டணி இதை ஒரு பெரிய தோல்வியாகவே பார்க்கலையோ? பார்க்கல. பெரிய பெரிய வெற்றி. வெறுமனே நாம் பவரில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் மட்டும்தான் நாம் பவருக்கு வரலையே இது ஒரு பெரிய தோல்வின்னு நினைக்கணும். இப்போ சிபிஎம் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடம் கூட வரல, திரிபுராவில் ஒரு இடம் கூட வரல, கேரளாவில் ஒரே ஒரு இடம் தான் ஜெயிச்சிருக்கோம், பீகாரில் எங்களால் வெற்றி பெற முடியல. இட்ஸ் ஆல் தேர். பட் ஒரு கிளியர் மெசேஜ் இந்திய மக்கள் கொடுத்தது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, மோடி கேனாட் ஆக்ட் அஸ் ஹி லைக்ஸ். மோடி தான் விரும்புகிற மாதிரியெல்லாம் ஆட முடியாதுங்கிறத அடக்கி வச்சுருக்காங்க. அது இந்திய மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரிலீஃப் கிடைச்சது மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருடைய சந்தோஷமும் எங்கள் சந்தோஷம், அவ்வளோதான். நீங்கள் எந்த இடத்துல வந்து ராமரை முன்னால் நிப்பாட்டிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை அடித்து துவைச்சிருக்காங்க. ஃபைசாபாத்தில் எந்த நிர்பேந்திர மிஸ்ரா இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்காக இருந்தாரோ அவர் 20 லட்சம் ரூபா, அதாவது 4000 கடைகளை அப்புறப்படுத்தியிருக்காங்க. திரும்ப போய் கடை கட்டால் 20 லட்சம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒருத்தரோட பையனை அந்த இடத்துல தோக்கடிச்சிருக்காங்க. ஒரு பொது தொகுதியில் அயோத்தியில் மதுராவும் கிடையாது, காசியும் இல்லை, அஸ்வத் பாசி தான் அப்படின்னு ஒரு கெத்தாக ஒருத்தர் நின்று ஜெயிச்சிருக்காரு. பார்த்தீங்களா? தட்ஸ் கிரேட். 2012-13 ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த ஷாம்லி, அதே போல் முசாஃபர் நகர், ரெண்டுலையும் பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இவர் எந்த ஊரில் போய் உங்கள் தாலியை அறுத்து இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரோ அந்த ராஜஸ்தான் தொகுதியில் பாஜகவை அடித்து துவைச்சிருக்காங்க. எந்த ஊரில் குஜராத்தில் போய் நின்றுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 2 மாடு இருந்தால் 1 மாட்டை பற்றிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்களோ அந்த ஊரில் குஜராத் மொத்தத்தையும் சேர்த்து ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு. ஒரு பெண், அவருக்கு காசு கூட இல்லை, ஒரு ஓட்டும் கொடுங்க, 101 ரூபாயும் கொடுங்கன்னு கேட்டு ஜெயிச்சிருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு? வாட் மோர்? இட்ஸ் கிரேட். அதாவது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிறைய அபாயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அபாயத்தை கூட தடுக்க முடியல. இது வெற்றியா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆளை அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவோன்னு பேச சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜனங்கள் தடுப்பாங்க. பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி கிடையாது. அதை ஆதரிச்சுட்டு சந்திரபாபு நாயுடு நிம்மதியாக இருக்க முடியாது. எனவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க இருந்த அந்த முதல் இது இருக்கு இல்லையா, இப்போ அவங்கள பொறுத்தளவில் பதவியில் இருக்கிறார்கள் என்பதற்கு மேலே இந்த மாதிரி மேஜராக கான்ஸ்டியூஷனை டேமேஜ் பண்ண முடியாது. இன்ஸ்டியூஷனை கடந்த காலம் மாதிரி எல்லா அதிகாரிகளையும் பணிய வைக்க முடியாது. இப்போவும் அவங்க மாதிரியான ஆட்களை கொண்டு வருவாங்கங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் வர்றவருக்கு ஒரு பயம் இருக்குல்ல. இதுவெல்லாம் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. அமைச்சரவை பட்டியல் எப்படி சார் பார்க்குறீங்க? அதே நிதித்துறை என்னங்க, நான் வழக்கமாக சொல்கிறதான், விரியன் பாம்பு குட்டிகளில் எந்த குட்டியும் விஷமற்ற குட்டி கிடையாது. பாஜக ஆட்களில் இவர் நல்லவர் அவர் நல்லவர்னு எவரெல்லாம் கிடையாது. சரியா? அதனால் அதில் யாராவது 2 பேரை போட்டிருப்பாங்க, அது ஒரு இஷ்யூவே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாதி படிநிலையில் மேலே உள்ளவர்களுக்கு அதிகமாக ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது வந்து அவங்களுடைய இயல்பான குணம். நீங்கள் இன்க்ளூசிவ் ஏன்னா சப்கா விசாத், அப்புறம் என்ன எல்லா சப் சமாத்தா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார், எல்லா மதங்களையும் நான் அரவணைத்து செல்வேன். 72 பேர் இருக்க இடத்துல ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. இதுதான் நீங்கள் அரவணைக்கிறதா என்ன? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நிதிஷ்குமார் சந்திரபாபு பிடிக்குள்ள தான் மோடி போவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க. ஆனால் அவங்க இந்தியா கூட்டணியை தான் தொடர்ந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நிதிஷ்குமார் நீங்கள் இப்போவும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, நிதிஷ்குமார் வந்து எந்த பக்கம் காத்தடிக்கிறதோ அந்த பக்கம் சாய்வார். நரேந்திர மோடி காலையும் விழுந்து கும்பிடுவார், வாய்ப்பு கிடைக்கிற போது காலையும் பாருவார், ரெண்டும் நடக்கும்.
மோடி பவர்ல இருக்காரு சார், எப்படி வருவார்? என்ன பவரில் இருக்கார்? எல்லா மோடி இப்போ நீங்கள் அவர் கூட தான் பவரில் இருந்தார். இன்னொருத்தர் கிடைச்சாருன்னு சொன்னோன்னே தேஜஸ்வி அதை விட்டுட்டு நான் பாஜகவோட போயிடுறேன்னு போகலையா? பாஜகவிலேயே இருந்துக்கிட்டு நான் லாலு பிரசாத் யாதவோட போயிடுறேன்னு அவர் போகலையா? அவருக்கு என்ன கன்சிஸ்டன்சி இருக்குது? எனவே அப்படிப்பட்ட ஆட்களை தான் காலை வாடுறதுக்கு நோக்கம் இருக்கிற ஆள் தான் சம்மந்தம் இல்லாமல் காலை வாடுறதுக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருந்து எல் முருகனுக்கு மட்டும்தான் பதவி கொடுத்துருக்காங்க, அது இணையமைச்சர் பதவி. உத்தரப்பிரதேசத்துலேருந்து 12 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை அந்த பிமாரு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், அந்த பழைய இது. இப்போ உத்தரப்பிரதேசத்துலேருந்து உத்தரகாண்ட் தனியாக இருக்குது, நீங்கள் வந்து பீகாரில் இருந்து ஜார்க்கண்ட் தனியாக இருக்குது, மத்திய பிரதேசத்துலேருந்து சத்தீஸ்கர் தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 50% அதிகமான அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதியாக அது இருக்கும். அவங்க இன்க்ளூசிவ் என்பதை ரியல் இன்க்ளூசிவ் என்று பார்த்ததில்லை. இப்போ வேறு சில கட்சிகளாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எம்பி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பி இல்லாத நிறையா பேருக்கு இவங்க சீட்டு கொடுக்கத்தானே சொல்லி அமைச்சர் பதவி கொடுத்துருக்கத்தானே செய்கிறாங்க. வேறு மாநிலத்திலேருந்து அவங்கள தேர்ந்தெடு. ஜெய்சங்கர் எங்கே நின்னார், நிர்மலா சீதாராமன் எங்கே நின்னாங்க, எல்முருகன் எங்கே நின்னார், கொரியன் எந்த ஊரில் நின்னார். ஸோ யூ கேன் சி, உங்கள் கண்ணு முன்னால் இதெல்லாம் இருக்கு. எல்முருகன் வந்து அவங்க வந்து ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க, அந்த நோக்கம் நிறைவேறலைங்கிற அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் கொங்கு ரீஜனில் இவரை கொண்டு வந்தால் ஒரு 18% இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள் வாக்களிப்பார்கள்னு நினச்சாங்க. அது ஒன்றும் நடக்கலை. ஆனால் அதுக்கு வெளியில் போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் அவரை வச்சுருக்காங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றிருக்கிறார் ஆந்திர மாநில முதலமைச்சராக. அந்த மேடையில் இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை மேடையிலேயே கண்டித்திருக்கிறார். அந்த ஆவேசமான காட்சிகள் எல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷாவினுடைய இயல்பு இப்போ ஒரு மேடையில் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அமித்ஷாவினுடைய இயல்பு அதுதான். அவர் சட்டத்தையும் மதித்ததில்லை, பெரிய தலைவர்களையும் யாரையெல்லாம் மதித்ததில்லை. அது இன்றைக்கி மேடையில் தெரிஞ்சதுனால நமக்கெல்லாம் அசிங்கமாக தெரியுது. ஆனால் ஒரு பெண் என்கிற முறையில் ஒரு பெண்ணிடம் நடந்து கொள்வது எப்படி என்பது உங்களுக்கு தெரியாதா? இத்தனை பேர் பார்க்குறாங்க, இத்தனை கேமரா இருக்குது, இவ்வளோ உலக ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இப்படி திட்டுறது என்னது? நான் மனித நாகரிகத்தையோ மேடை நாகரிகத்தையோ நான் மதிக்க மாட்டேன் என்கிற அந்த ஆணவம், அந்த ஆணவத்தினுடைய உச்சி தான் அதை நம்ம பார்க்கணும். ஆளுநராக இருந்த ஒரு பெண்மணிக்கு ஆளுநர் பதவியில் இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு மரியாதைன்னா பிஜேபியோட இயல்பே தானோ? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் ஆளுநராக இருந்தாரா, தமிழ்நாடு தலைவராக இருந்தாரா, ஒரு பெண்ணா, ஒரு மருத்துவரா, இது எதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை. இது நிர்மலா சீதாராமனை இப்படி பண்ணியிருந்தால் கூட அது தப்பு தான் என்பது தான் என்னுடைய இது. என்னென்னா இந்த கட்சியில் நாங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நான் எங்கே வேணாலும் எதை வேணாலும் பேசுவேன். என் தொகுதியில் நீ எவனாவது எதிர்த்து நின்னானா நான் அவனை வாபஸ் வாங்க வச்சுருவேன் பாரு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய மெசேஜ். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய இயல்பு தானே. மேடையில் தன்னை பார்த்து வணங்குகிற அத்வானிக்கு ரெசிப்ரிகேட் பண்ணாமல் போனவர் தானே நரேந்திர மோடி. இவங்கெல்லாம் ஒரே குட்டையில் ஊர்னவங்க தானே, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப திட்டமிட்டு தானே ஆளுநர் பதவியை வேண்டுமென்றே ஃபோர்ஸ் பண்ணி ராஜினாமா செய்ய வச்சுருப்பாங்களோ சார்? இல்லை, அது நமக்கு காங்கிரீட்டாக ஒன்றும் தெரியல, அதனால் நம்ம அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. திட்டமிட்டும் பண்ணாங்களா இல்லை இவங்களே விட்டு கொடுத்துட்டு வந்தாங்களா நமக்கு தெரியாது. தெரியாத போய் நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். வெளி மாநிலங்களில் தோற்ற நபர்களுக்கும் அந்த அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கிய முகங்களாக இப்போ ஆளுநர் பதவியை விட்டுட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்க, அண்ணாமலை நின்னார், யாருக்குமே ஒரு கேரை எடுக்கலை. எப்படி பார்க்குறீங்க அந்த அமைச்சர்? இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் அத்வானியவே ஒரு காலத்தில் ஒதுக்கி வச்சாங்க, முரளி மனோகர் ஜோஷியை ஒதுக்கி வச்சாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அண்ணாமலையெல்லாம் நேற்று வந்த ஆள் தானே. அண்ணாமலை எப்படி வந்தார்? பாஜகவில் இருந்தாரா? திடீர்னு வந்தார், தலைவர் ஆகிட்டார். அதுக்கு முன்னால் ஏதாவது துணை இணை பொறுப்புகள் அவர் இருந்தாரா என்ன? ஸோ அவங்க ஒரு மிஷனுக்காக அவங்க நிறையா ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அந்த ப்ராஜெக்டில் இது ஒன்று.
அவங்க வந்து நான் அண்ணாமலையை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்லாம் நான் பார்க்கல. அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க, அது அவங்க நினைக்கிற ரோல். அண்ணாமலை என்ன நம்புறாங்க போலீங்களே சார், இன்னும் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்துருவாரு. ஏன் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நரேந்திர மோடி வளர்த்த மாதிரி தான் இவரும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவரும் இந்த ஒரு ஆள் பேசியிருக்காருல திருநெல்வேலியில், கழகம் செஞ்சால் தான் பாஜக வளரணும், கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் அது வளர்ந்ததே கிடையாது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்களா, டபுள் டிஜிட் அதை தாண்டிட்டாங்க. சரி, பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டை கழிச்சிருங்க. போன தடவை 6% வாங்கின இவரோட ஓட்டை கழிச்சிருங்க. ஏசி சண்முகத்துக்கு ஓட்டை கழிச்சிருங்க. நீங்கள் பெரம்பலூரில் இருந்தாலும் மற்ற பகுதியில் சொற்பமாக வேணும் வாக்கு வச்சுருந்த பாரிவேந்தரோட ஓட்டை கழிச்சிருங்க. பாமக ஒரு 7-8% வச்சுருந்தாங்களா, அந்த ஓட்டை கழிச்சிருங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மைனஸில் போகும்போது பிறகு இல்லை, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், ரியலாக உங்களுக்கு அதை வந்து அதிகபட்சம் வர்றது அப்படின்னு சொன்னால் எங்கே வந்திருக்கணும்? தனியாக நின்று கன்னியாகுமரியில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் ஜெயிக்கலை? போன தடவை தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, இந்த தடவை அவ்வளோ வாங்கியிருக்காங்களா? நயினார் நாகேந்திரனை பற்றி சொன்னாங்கன்னா நீங்கள் காங்கிரீட்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா, ஏடிஎம்கே முதல்ல ஜெயலலிதாவுக்கு எதிராக நின்றவங்களை ஒரு கேண்டிடேட்டாக போட்டாங்க. அது அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அதை விட்ரா பண்ணாங்க. அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக, அதாவது ரொம்ப காலம் காங்கிரஸ் இருந்தது, போன முறை மட்டும்தான் திமுக அந்த தொகுதியில் போட்டி போட்டது. அதை எடுத்துட்டு இப்போது காங்கிரஸ் திரும்ப போட்டி போட்டது. காங்கிரஸ் வேட்பாளர் வெளியூர்லேருந்து வந்தவர். இவ்வளவுக்கு பின்னால் தான் நீங்கள் நயினார் நாகேந்திரனால் ஏதோ வர முடியுது. நீங்கள் மதுரையை எடுத்துட்டிங்கன்னா சரவணனை விட்டுட்டு நீங்கள் அந்த இப்போ அவங்க ஐடி விங் செயலாளராக இருக்கிற ராஜ் சத்தியனை போட்டிருந்தா ஏடிஎம்கே தான் செகண்ட் வந்திருக்கும், பாஜக வந்திருக்காது, உறுதியாக சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பேச முடியும். எனவே அது ஒரு பெரிய அவங்க சொல்கிற மாதிரி எஸ், பாஜக வளர்ந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள், இந்த இவ்வளோ வளர்ந்துட்டோன்னு, அது இட்ஸ் ஃபேக். அதிமுக கோட்டை கொங்கு பெல்ட்லேயே 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அதிமுக கோட்டை கோவையிலே 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க சார். சரி, ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் கோவையில் 3வது இடத்துக்கு தள்ளிக்கல, 3வது இடத்துக்கு அதிமுக போய்க்குச்சு. தள்ளுறதுங்கிறது இவங்க ஒரு பெரிய முயற்சி எடுத்து போகிறது, தானே போய்க்கிறதுங்கிறது வந்து அதிமுக ரைட்டு அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க. நீங்கள் வேலுமணி அவர்களுடைய ஆரம்ப கட்ட பணிகள், அப்புறம் அதுக்கு பின்னால் இப்போ அவர் கொடுத்துருக்க பேட்டி, கடைசி ஒரு வாரத்தில் வேலை இல்லை என்பது, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அதிமுக நாங்கள் 3வது இடத்துக்கு போகிறோன்னு ஒத்துக்கிட்டதுனால 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. ஏன் அப்போ அரவக்குறிச்சியில் இவருக்கு அவ்வளோ அடுத்த ஊரில் போய் அவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது, அரவக்குறிச்சியில் அவர் சொந்த தொகுதியில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எத்தனாவது இடத்துல இருக்காங்க பாருங்கள். எனவே அதெல்லாம் வந்து ஒரு ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம். சார் நிறைய விஷயங்களை போய் நன்றி சார். நன்றி.